பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த காலத்தில் ரொம்ப பேர் பிசாசோட விளையாடுறாங்க. ஏதோ அந்த பிசாசு திருப்பி அவங்க கூட நியாயத்தோட விளையாடுற மாரி அவங்க திருப்பி விளையாடுறாங்க. அந்த பிசாசு என்ன தெரியுங்களா செய்யும்? ஆரம்பத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும். அதிகமான போதை பொருள் கேட்குறீங்களா? அதிகமான பொம்பளை சொக்கு கேட்குறீங்களா? அதிகமான ஆம்பளை சொக்கு கேட்குறீங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். வெளியே ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராக் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்க, இந்த பிசாஸ்க்கு அவங்க செல்ஃபை வந்து டெடிகேட் பண்ணுவாங்களாம். ஸோ டெடிகேட் பண்ணும்போது என்ன நடக்கும்? அவங்களுக்கு பேர், புகழ், பணம் எல்லாமே வந்து கொட்டுது. ஆனால் ஒன்றை மட்டும் எல்லாரும் மறந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த பிசாசு வந்து அதோட ராஜ்யத்தை வந்து யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காது. அதோட நேரம் முடிஞ்சு போச்சு, அதோட தேவைகள் முடிஞ்சு போன பிறகு உங்களை எத்திட்டு உங்க கால் அடியில பூந்து அது ஓடிருமா, உங்களை தள்ளி விட்டு ஓடிரும். அதுக்கு அங்கிட்டு என்ன தெரியுங்களா நடக்கும்? உங்களோட செல்ஃபை தான் அந்த பிசாஸ்க்கு டெடிகேட் பண்ணிட்டீங்களே, உங்களோட தலைமுறையை அடிக்கும், 7 தலைமுறையை அடிக்கும். உங்களோட சாவு நிம்மதியான சாவு இல்லை, சாக்கடையில் இருக்கும், இழுத்து இழுத்து பொழைப்பீங்க. இதெல்லாம் தேவையா? இந்த பிசாஸ் கூட விளையாடுறத நிப்பாட்டுங்க. கடவுளை நம்புங்க, கடவுளை மட்டும் நம்புங்க. அவர் மட்டும் தான் நம்மளுக்கு எதிர்பார்க்காம எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாரு, எல்லாமே செய்வாரு.